ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜனவரி 17 நாளைய தினம் வெள்ளிக்கிழமை சங்கடகர சதுர்த்தி. இந்த ஒரு இலை மேல வெள்ளை மூச்சை கூட வைத்து மறக்காம இந்த பரிகாரத்தை செஞ்சா பணம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும். அது என்ன இலை, அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன இலையை எப்படி வெள்ளை மச்சலை பயன்படுத்தணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பணம் சம்மந்தப்பட்ட பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட எல்லா கஷ்டங்களையும் நீக்குவதற்காக விநாயகர் பெருமான தை மாதத்தில் வரக்கூடிய இந்த ஒரு சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நம்ம விரதம் வழிபாடு செஞ்சோன்னா பலவிதமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும். கடவுள்கள்லையே ரொம்ப எளிமையான கடவுளாக கருதப்படக்கூடியவர் விநாயகர். விநாயகரை நீங்கள் என்ன உருவமாக பிடிச்சு வச்சு அதை பாவிக்கிறீங்களோ அதில் அமர்ந்து அருள்பாலிக்கக்கூடியவர். சந்தனமோ களிமண்ணோ மஞ்சளோ இல்லை மாட்டு சாணமோ எதுவாக இருந்தாலும் சரி, அதில் அருள்பாலிக்கக்கூடியவர் தான் விநாயகர் பெருமான். பணத்தை சம்பாதிக்கணும், பணத்தை சேமிக்கணுங்கிறது நிறைய பேரோட எண்ணமாக இருக்குது. அப்படி சம்பாதிக்கக்கூடிய பணம் நம்ம கையில் தங்காமல் வீண் விரயம் வீண் செலவு ஆகிறதையும் தடுக்கிறதுக்காக நம்ம விநாயகர் பெருமானை வணங்கலாம். தை மாதம் அப்படிங்கிறதே இறை வழிபாட்டுக்கு நிறைய விசேஷங்கள் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மாதம். தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளி கூடுதல் விசேஷம். தை வெள்ளி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள். அந்த வெள்ளிக்கிழமையில விநாயகர் பெருமானுக்கு உகந்த சங்கடகர சதுர்த்தி வர்றது இப்படிப்பட்ட ஒரு நாள் அடுத்த தைவில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சந்தேகம்தான். வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய இந்த ஒரு சங்கடகர சதுர்த்தியை சுக்கிர சங்கடகர சதுர்த்தினே அழைக்கலாம். ஏன்னா வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது சுக்கிர பகவானுக்கு உகந்த ஒரு நாள், சுக்கிரவாரம். சங்கடங்களை வேரோடு அறுக்கக்கூடிய அதுதான் சங்கடகர சதுர்த்தி. நம்மோட கஷ்டங்களை, பண கஷ்டங்களை, பொருளாதார கஷ்டங்கள் எல்லாத்தையும் நீக்குவதற்காக பயன்படக்கூடிய சங்கடகர சதுர்த்தியே விசேஷம்தான். அப்பேற்பட்ட சங்கடகர சதுர்த்தி வெள்ளிக்கிழமையில வர்றது பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மட்டும் இல்லை, நம்மோட எல்லா பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். முதல்ல ஜனவரி 17 வெள்ளிக்கிழமை சதுர்த்தி திதி எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வெள்ளிக்கிழமை காலையில 5:35 ஆரம்பிக்கக்கூடிய சதுர்த்தி திதி சனிக்கிழமை காலையில 6:58 வரைக்கும் இருக்கு. அதனால ஜனவரி 17 வெள்ளிக்கிழமை அன்றைய நாள் முழுக்க பகல் முழுக்க உங்களுக்கு சதுர்த்தி திதி தான். அதுல இந்த சதுர்த்தி வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய மாலை நேரத்துல உங்க வீடு பக்கத்துல கூடிய விநாயகர் கோவில்ல பாத்தீங்கன்னா அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். அதுல போய் கலந்துக்கோங்க. அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் பாலோ சந்தனமோ பன்னீரோ உங்களால என்ன வாங்கி கொடுக்க முடியுதோ அதை வாங்கி கொடுங்க. அருகம்புல் மாலையை உங்க கையால தயார் செய்து அதை எடுத்துட்டு போயிட்டு கோயிலில் இருக்கவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அதை அவங்க விநாயகர் பெருமானுக்கு சமர்ப்பிப்பாங்க. அருகம்புல் சமர்ப்பிக்கிறது மூலயமா நீங்க வேண்டிய காரியம் கூடிய சீக்கிரம் நடக்கும். அபிஷேகத்துக்கு ஆராதனைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்க முடியலையா, பரவாயில்லை. கோவிலை சுற்றி வலம் ஒரே ஒரு கற்பூரம் ஏற்றி வச்சுட்டு ஒரே ஒரு சிதறு தேங்காய், காரிய சித்தி உண்டாகணும் அப்படின்னா விநாயகருக்கு சிதறு தேங்காய் உடைக்கணும். என்ன காரியம் வேண்டிட்டு போனாலும் சரி. இப்போ உதாரணத்துக்கு ஒரு வண்டி வாகனம் எடுக்க போறீங்க, இல்லை வீடு சம்பந்தமான ஒரு பேச்சுவார்த்தைக்கு போறீங்க, பிஸ்னஸ் டீலிங் பேச போறீங்க, இந்த மாதிரி நேரங்களில் விநாயகருக்கு ஒரு கற்பூரம் ஏற்றி ஒரே ஒரு சிதறு தேங்காய் உடைச்சிட்டு போனீங்கன்னா போகக்கூடிய காரியத்தில் சித்தி உண்டாகும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி பல மகத்துவங்கள் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் வெள்ளிக்கிழமையில வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சுக்கிர சங்கடகர சதுர்த்தி. அன்றைய தினம் இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு இலை, அப்புறம் 3 எண்ணிக்கையில் எடுத்திருக்கக்கூடிய வெள்ளை மொச்சை, இதை வைத்து மறக்காம இந்த வழிபாடை செஞ்சிடுங்க. எத்தனை மணிக்கு இந்த வழிபாடை செய்யலாம்? காலை நேரத்தில் செய்யறதா இருந்தா காலை 6 மணிக்கு மேலே எப்போனாலும் செய்யலாம். மாலை நேரத்தில் செய்ய போறீங்கன்னா மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே சங்கடகர சதுர்த்திக்கான வழிபாடு கோவிலில் முடிஞ்சதுக்கு அப்புறமா செய்யலாம். பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சிடுங்க. விளக்கேற்றி வச்சுட்டு சின்னதாக ஒரு தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த தட்டுல ஒரே ஒரு அரச இலை. அரச இலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல நாம ஏன் அரச இலையை பயன்படுத்துகிறோம்னா, அரச மரத்தடி விநாயகர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நடக்காததை நடத்தி கொடுக்கக்கூடியவர் அரச மரத்தடி விநாயகர். திருமணமே ஆகல, திருமணமானவங்களுக்கு குழந்தைய பாக்கியம் இல்லை, வேலையே கிடைக்கல, கிரக தோஷங்களால எதை தொட்டாலும் தோல்வி, இது மாதிரி நடக்கவே நடக்காத பல விஷயங்கள் இருக்குல்ல. இந்த மாதிரி விஷயங்களை நடத்தி கொடுக்கக்கூடியவர் யார் தெரியுமா? அரச மரத்தடியில் விட்டுருக்கக்கூடிய அரச மரத்தடி விநாயகர். அரச மரத்தடி விநாயகருக்கு உங்க கையால குளத்துல தண்ணீர் எடுத்துட்டு போயிட்டு அபிஷேகம் செய்து சந்தன குங்குமம் பொட்டு வைத்து கற்பூரம் ஏற்றி அவல் பொறி கொண்டைக்கடலை சுண்டல்னு சொல்லி உங்களால் என்ன முடியுதோ அதை படைச்சிட்டு வந்தீங்கன்னா, அதுவும் புதன்கிழமை செஞ்சுட்டு வர்றதால நடக்காத காரியங்களை நடத்தி கொடுப்பாரு.
அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த விநாயகர் பெருமான் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த அரச மரத்தடி இருக்குல்ல, அந்த அரச மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய இலை, ஒரே ஒரு இலை, காய்ந்த இலையா இருக்கக்கூடாது, பசுமையான பச்சை இலையா இருக்கணும். அதை எடுத்துட்டு வந்து கழுவி சுத்தப்படுத்தி வீட்டோட பூஜை அறையில தட்டு மேல அந்த அரச இலையை வச்சிடுங்க. அதுக்கு மேல ஒரே ஒரு அகல் விளக்கு, மண் அகல் விளக்கு வைக்கணும். இது போக 3 எண்ணிக்கையில இப்ப நீங்க வீடியோல பார்க்குற மாதிரி வெள்ளை மொச்சை. வெள்ளை மொச்சை எதுக்காக பயன்படுத்துறோம்னா, நாளைய தினம் வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம், சுக்கிர பகவானுக்கு உகந்தது. சுக்கிர பகவானுக்கு உகந்த தானியம் என்ன? வெள்ளை மொச்சை. வாழ்க்கையில ஒருத்தவங்களுக்கு சுக்கிர தோஷம் அதிகமா இருக்கு, இல்ல குடும்பத்துல யாருக்காவது சுக்கிர தோஷம் இருக்கு அப்படிங்கிறவங்க வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சுக்கிர ஹோரை. வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரை எத்தனை மணிக்கு வரும்? இரவு 8லேருந்து 9 மணி வரைக்கும் இருக்கு. காலையில 6 மணிலேருந்து 7, மதியம் 1 மணிலேருந்து 2. இந்த 2 மணி நேரத்தை தவிர இரவு 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சுக்கிர ஹோரை இருக்குல்ல, இந்த நேரத்துல நீங்க சின்னதா ஒரு கிண்ணத்துல வெள்ளை மொச்சை வைத்து சுக்கிர பகவானை வணங்குறது மூலயமா சுக்கிர தோஷம் நீங்கும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த வெள்ளை மொச்சைய ஒரு 3 எண்ணிக்கை எடுத்து அந்த இலையோட முனைப்பகுதியில வச்சிடுங்க. இப்ப இந்த மண் அகலக்குல தீப எண்ணெய் ஊத்தினாலும் சரி, நெய் ஊத்தினாலும் சரி, அது உங்க விருப்பத்துக்கு ஏற்றது. இந்த தீபத்தை ஏற்றி வைக்கணும். அதாவது அரச மரத்து இலை, அரச இலைக்கு மேல ஒரு தீபம், அந்த இலைக்கு அந்த தீபத்துக்கு முன்னாடி 3 எண்ணிக்கையில வெள்ளை மொச்சை. நடக்காத விஷயம் நடக்கிறதுக்காக, வேண்டிய விஷயங்களை வாரி கொடுக்கறதுக்காக தான் இந்த அரச இலை மேல விநாயகர் நினைச்சு இந்த தீபத்தை ஏத்துறீங்க. உங்க குடும்பத்துக்கே சுக்கிர திசை அடிக்கணும், உங்க குடும்பத்துல யாருக்காவது சுக்கிர தோஷம் இருந்தா அது விலகி ஓடணும் அப்படிங்கிறதுக்காக வெள்ளை மொச்சையை பயன்படுத்துறீங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இந்த தீபத்தை மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல எப்போ வேணாலும் ஏத்தலாம். முடிஞ்சா சுக்கிர ஹோரை அப்படின்னு சொல்லக்கூடிய 8 மணிலேருந்து 9 மணி இருக்குல்ல, இந்த 1 மணி நேரம் கூட இந்த தீபத்தை பூஜை அறையில ஏற்றி வைக்கலாம். பூஜை அறையில ஏற்றி வைக்கும்போது அந்த தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்துல அதுலேருந்து வரக்கூடிய அந்த ஒளிச்சுடரை விநாயகர் பெருமானா பாவிச்சு உங்களோட எல்லா கஷ்டங்களையும் சொல்லுங்க. நடக்காத காரியங்கள் எதாவது இருந்துச்சுன்னா அதையும் அந்த விளக்கு எரியும்போது சொல்லிடுங்க. குறைந்தது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம், அந்த 8 மணிலேருந்து 9 மணி முடிதான் ஏற்றுங்க. இல்லைன்னா மாலை 6 மணிக்கு மேலே எப்போ வேணாலும் ஏற்றிக்கோங்க. ஏற்றி வச்சுட்டு சுக்கிர பகவானை மனசார வேண்டிக்கிட்டு தீபம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் அன்றைய இரவு அந்த தீபத்தை குளிர வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க. மறுநாள் சனிக்கிழமை சதுர்த்தி திதி முடிஞ்ச அன்னைக்கு அந்த விளக்கை அப்புறப்படுத்திட்டு அந்த 3 வெள்ளை மொச்சை இருக்குல்ல, அதை மட்டும் எடுத்து பறவைகளுக்கு தானமாக போட்டுருங்க. இல்லை உங்கள் வீட்டோட மொட்டை மாடியில் போட்டிங்கன்னா வரக்கூடிய காக்கை குருவிகள் அதை எடுத்துப்பாங்க. அந்த அரச இலையை கால் படாத இடத்துல, இல்லை உங்கள் வீட்டில் பூஜையில் எடுத்துக்கக்கூடிய பழைய பூக்கள் எல்லாம் தண்ணீரில் விடுவீங்களே, அப்போ அந்த அரச இலையை சேர்த்து விட்டுருங்க. அரச மரத்து இலை மேலே தீபத்தை ஏற்றணும். அது கூட 3 வெள்ளை மொச்சை இருக்கணும். அதுதான் இந்த தீபம் ஏற்றத்துக்கான முக்கியமான நோக்கமே. ஒரே நேரத்தில் சுக்கிர பகவானோட அருளையும் விநாயகர் பெருமானோட அருளையும் ஒரு சேர பெற்றுத்தரக்கூடிய, அதுவும் வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம் வந்திருக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு ஏற்றக்கூடிய இந்த தீபம் இருக்குல்ல, இது உங்க வாழ்க்கையில நீங்க என்ன கேட்குறீங்களோ, இல்லை உங்க வாழ்க்கையில என்ன விஷயம் நடக்கலையோ அதை நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தீபம். பணம் காசு இல்லை, நிம்மதி இல்லை, கணவன்களை பிரச்சனை, இப்படி எதுவா இருந்தாலும் சரி, இப்படி எல்லா பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தீபம் தான் இந்த அரச மரத்து இலை மேல ஏற்றக்கூடிய தீபம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.